வணக்கம். இந்த பாட்டை மட்டும் நீங்க நீக்கல, தமிழர்கள் யாரும் திருப்பதி கோயிலுக்கே வர முடியாம தடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் ராய் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எந்த பாட்டை நீக்கணும், ஏன் தமிழர்கள் வரக்கூடாது அப்படின்னு தடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கிறத பத்தி தான் இந்த தொகுப்புக்குள்ள பார்க்க போறோம். பொதுவா திருப்பதி கோயில் தொடர்பா 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு சர்ச்சை வந்துருன்னு வச்சுக்கோங்களேன். பவன் கல்யாண் ஒரு கட்சி வச்சிருக்காரு. அந்த கட்சியுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் தான் அந்த கிரண் ராய் அப்படிங்கிறவர். அவர் எந்த பாட்டு குறித்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் சந்தானத்துடைய நடிப்புல வர இருக்குது. இதுல வரக்கூடிய கிசா 47 அப்படிங்கிற ஒரு பாட்டு. இது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த தலைப்பும் நமக்கு உடன்பாடு கிடையாது, இந்த பாடல் தலைப்பும் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் தமிழர்களுக்காக படம் எடுப்பாங்க, தமிழ்ல பேர் வைக்க மாட்டாங்க, தமிழ்ல பாட்டு வரிகள் கூட வைக்க மாட்டாங்க. ஆனா தமிழர்களுக்காக வாழ்றதா நிறைய தம்பட்டம் அடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த படத்தின் தலைப்பு குறித்தோ இல்ல பாடல் தலைப்பு குறித்தோ நமக்கு எந்த வித உடன்பாடும் இல்லை. இது களையப்பட வேண்டியது. எதிர்காலத்துல நல்ல தமிழ்ல படத்து பேரோ அல்லது பாடல் வரிகளோ வரணும் அப்படிங்கிறதா நம்முடைய நோக்கம். இதுல வரக்கூடிய அந்த கிஸ்ஸா 47 அப்படிங்கிற பாட்டு இருக்கு இல்லையா, இந்த பாட்டை நான் கேட்டேன். இந்த பாட்டு என்ன அப்படின்னா, ஒரு சீனிவாசா கோவிந்தான்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, திருமலையில ஒலிக்கக்கூடிய அந்த பாட்டு. அந்த பாட்டோட இன்னொன்று ரேப் வரிகளையும் கலந்து 2 கலந்து பண்ணியிருக்காங்க. அதே மெட்டு, அதே இந்த கோவிந்தா அந்த விஷயங்கள்லாம் வருது. கூட அந்த ரேப் நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், புரிஞ்சா நமக்கு ரேப் இல்லைன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அதனால அதை பத்தி நம்ம பெருசா பேச வேண்டியது இல்லை. இந்த படத்துக்கான ப்ரொமோஷனை அந்த கிரண் ராயை கொடுத்திருக்காரோ அப்படின்னு நான் நம்புறேன். என்ன அப்படின்னா, இந்த பாட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தொடங்குது, யாருடைய பார்வையில தொடங்குது அப்படின்னா, ஒரு பட விமர்சகர் இருக்கார் இல்லையா, அவருடைய பார்வையில தொடங்குது. என்ன அப்படின்னா, ஒரு படம் பார்க்குறோம், பார்த்துட்டு வர்றப்ப நமக்கு ரொம்ப எரிச்சலாவே வரும். மொக்கையான படங்களை பார்த்துட்டு வெளியில வந்தோம்னா, நம்ம எதையோ பறி கொடுத்துட்டா, நம்ம 2000 ரூபாய் பணத்தை எவனோ திருடிக்கிட்டுதா, இப்படியான ஒரு உணர்வு நமக்கு வரும். வந்து ஒரு சில பேர் வீட்டில் சண்டை போடுவோம், தூங்கவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பணம் ஏமாத்திட்டாங்களே, நம்ம ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். ஒரு சினிமாக்காரங்களே மொக்கையான சினிமாவை பத்தி ஒரு விமர்சனம் பண்ற மாதிரியான ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்குள்ள இந்த வரிகளுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, சீனிவாசா கோவிந்தா அப்படின்னு வருது இல்லையா, இதுல என்ன வரிகள் போட்டிருக்காங்க அப்படின்னா, பார்க்கிங் காசு கோவிந்தா, பார்க்கிங் காசு, ஹீரோயின் நடிப்பு கோவிந்தா, இப்படி வருது. அப்புறம் எல்லாம் அது கோவிந்தா, அது கோவிந்தா, இது கோவிந்தா அப்படின்னு வருது. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மெட்டை எதுக்கு எடுத்து போடுறீங்க அப்படின்னு ஒண்ணு, இன்னொன்னு கோவிந்தான்னு சொல்லலாமா, கோவிந்தாங்கிறது ஒரு மிகப்பெரிய மந்திரம் இல்லையா, அப்படிங்கிற விஷயத்த எதுக்கு எடுத்து கொண்டு போறீங்க, இப்படி எல்லாம் இருந்தா எங்க மனசு புண்படுது, எங்க மனசு புண்படுறதுனால முதல்ல இந்த வரிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி வரியில இந்த பாட்டே நீக்கணும். ஏன்னா படம் வெளியாக போகுது 16 நாளைக்கு, நீக்கணும், இல்லைன்னா சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த கிரண் ராய் போயிட்டு திருப்பதி உள்ள அந்த காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. அதை பெருசா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்புறம் தொடர்ச்சியா இப்படிதான் தமிழர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. நீங்க வந்துட்டு இந்த பாட்டை எடுக்கல அப்படின்னா தமிழர்களை தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு இருக்காரு. இது முதல்ல ஏழுமலையானுக்கு பொறுக்குமா? படம் எடுக்கிறது யாரோ ஒரு ஆளு, 7 கோடி 8 கோடி தமிழர்கள், உலகம் முழுக்க 10 கோடி தமிழர்கள் இருக்காங்க, எல்லா தமிழர்களும் சேர்ந்தா படத்தை எடுத்தாங்க அப்படிங்கிற இன்னொரு கணக்கு இருக்கு. சரி, இன்னொன்னு இருக்கு, இந்த கோவிந்தா அப்படிங்கிற சொல்லு இருக்கு இல்லையா, பொதுவா தமிழ்நாட்டுல 2 விஷயத்த ரொம்ப வித்தியாசமா பயன்படுத்துறோம். என்னன்னு அரோகரா அப்படிங்கிற ஒரு சொல்லு, அரோகரா முருகனுக்கு சொல்லுவோம். கோவிந்தா அப்படிங்கிறது யாருக்குன்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு சொல்லுவோம். இது 2 சொல்லையும் கிண்டலா எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், இல்ல காசு போயிருச்சு, நம்ம காசு கையை விட்டு போயிருச்சு, நமக்கு தெரிஞ்சே போயிருச்சு, ஏமாத்திட்டா அப்படின்னா கோவிந்தா போட்டாண்டா அப்படிம்பாங்க. கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா அங்க பக்தி, இங்க என்ன அப்படின்னா நம்ம கண்ணு முன்னே நம்ம விஷயங்களை ஒருத்தர் ஆட்டையை போட்டா அப்படிங்கிறதுக்கு பொதுவா வழக்கு சொல்ல இருக்கக்கூடிய வரிகள் தான் இந்த அரோகராவும் கோவிந்தாவும் வச்சுக்கோங்களேன். ஒரு சொல்லுக்கு 2-3 வகையான பொருட்கள் இருக்கும். இப்ப அந்த வகையில தான் இந்த பாட்டை பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டுல ரேப்ப கேட்க முடியாது. ஆனா அதே நேரத்துல இது என்ன அப்படின்னா, இது மனசை புண்படுத்துறதா இல்ல ஒரு அசிங்கமான வரிகளா அப்படின்னா, என்னை கேட்டா நான் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் இல்லை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, கோவிந்தா நீயே கேட்டுக்க, இப்படி மொக்கையெல்லாம் படம் எடுக்கிறாங்க, படத்தை எடுத்துட்டு எங்களை பாடாமப்படுத்துறாங்க,
நீ எப்படி அப்படிங்கிற வகையில தான் இந்த வரிகள் இருக்கணும். ஆனா இது கண்டிப்பா நம்முடைய பார்வையில இது கடவுளை ஒன்னும் சங்கடப்படுத்துறதோ இல்ல பக்தியை சிறுமைப்படுத்துறதோ அப்படியான ஒரு வரிகள் இல்லை அப்படின்னு வச்சுங்களேன். இதே நேரத்துல அவர் திரும்ப இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்காரு, இந்த பாட்டை நீக்கணும் பாட்டை நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி கோயிலுக்கு போயிருக்காரு, அவர்கிட்ட ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. அவரால் இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. இதை எடுத்து சந்தானத்துக்கிட்ட பேட்டி கேட்கிறாங்க, நடிகர் சந்தானத்துக்கிட்ட. சந்தானம் என்ன கண்டிஷன்ல இருக்காரு அப்படின்னா, அவர் இந்த கிரண் ராயுடைய பேரையெல்லாம் சொல்லாம பொதுவா சொல்லியிருக்காரு, கண்டவங்களுக்கு எல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. இது கடவுளை கிண்டல் பண்றதோ இல்ல கடவுளை சிறுமைப்படுத்துற அந்த வரிகளோ கிடையாது. நான் பொதுவாக ஏழுமலையான் பக்தன், நான் ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு நடந்தே மேல போயிட்டு வருவேன். அதனால எனக்கு அவரை கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிற மனசு வராது. இன்னொன்னு, இது கண்டவங்களாம் பதில் சொல்ல முடியாதுங்கிற இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது சென்சாரு விட்டா சரி, இன்னொன்னு கோர்ட்டு பார்த்து சொல்லணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. இது சந்தானம் சொல்றதுல ஒரு பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். இதுக்கு நடுவுல திமுகவையும் போட்டு கொட்டையை குழப்புறாங்க, நீங்க ஏன் கேட்கல அப்படின்னு. ஒரு படத்துல பாட்டு வர்றதையெல்லாம் ஒவ்வொருத்தரா கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற இந்த கேள்வி இதுக்குள்ள இன்னொரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுக்கு நடுவுல இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு சினிமா விமர்சனம் பண்ணலாம், அது வேற. ஒரு சினிமா ஒரு மக்கள் கருக்கு எதிரான சினிமாவா இருக்கு, இல்ல ஆன்மீகத்துக்கு எதிரான ஒரு சினிமாவா இருக்கு அப்படிங்கிறது தனிப்பட்ட வகையில விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது அவங்களுடைய சொந்த விருப்பம். ஆனா இதை ஓட விடாம செஞ்சிருவேன், இதை நீக்கணும், தமிழர்கள் அங்க வரக்கூடாது, ஒரு பக்திக்கு எல்லை ஏது, மொழி ஏது, இனம் ஏது, இதெல்லாம் இருக்கு. ஆனா இருக்கும். அப்படி ஒரு கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு செய்யறது என்ன அப்படின்னா, இதன் மூலமா ஜனசேனா கட்சி இன்னும் ஆந்திராவில் வேறு ஒன்றை பார்க்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த கிரண் ராய் தன்னை பிரபலப்படுத்திக்க நினைக்கிறாரா அப்படிங்கிற இன்னொரு விஷயம் இதுக்குள்ள இருக்கு. இதுல இன்னொன்னு நம்ம கேட்கிறோம், சரி இந்த பாட்டு தான் இப்போதைக்கு புதுசா வந்திருக்கா, இது மாதிரி பக்தி பாடல்கள்ல இருந்து மெட்டெடுத்து சினிமாவுக்குள்ள பாட்டு போடலையா அப்படின்னா, நிறைய பாட்டு தமிழ்ல போட்டிருக்காங்க. என்ன பாட்டு அப்படின்னா நம்ம கேட்டிருப்போம், 18 வயது இளமொட்டு மனது ஏங்குது பாய் போட, இப்படி ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டு எந்த மெட்ல இருந்து எடுத்தது அப்படின்னா, சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலோன் அப்படிங்கிற இந்த பாட்டுல இருந்து எடுத்தது. இன்னொன்னு இது இருக்கு இல்லையா, சுப்ரபாதத்துல இருந்து ஒரு வரி, ஒரு இடம் வரும். என்ன அப்படின்னா, கமலாய கலோச்சன லோகபதே அப்படின்னு ஒரு இடம் வரும். இதை எடுத்து ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க. என்ன பாட்டு அப்படின்னா, அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க. இது அங்கிருந்து எடுத்து போட்ட காதல் பாட்டு. அதே மாதிரி இந்த முதல்ல தொடங்குது இல்லையா இந்த சுப்ரபாதம், அதுல ஒரு வரி வரும். என்ன அப்படின்னா, அதை அப்படியே சினிமாவில் தூக்கி போட்டிருப்பாங்க, நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். இது என்னன்னா, அந்த மெட்டை எடுத்து அப்படியே இன்னொரு பக்கம் போட்டிருப்பாங்க. இன்னொன்னு இருக்கு, நீங்க எத்தனை பேர் இந்த பாட்டை கேட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியல. கோணக்கொண்ட காரி கொத்துற கண்ணால கொண்டுதான் போறாளே, நாம் பாயில் படுக்கல நோயில் கிடக்கு ரங்காரன யாருங்க, கேரளத்து சாரனு தானுங்க அப்படின்னு ஒரு பாட்டு. இது ஒரு காதல் பாட்டு. இந்த மெட்டு எங்க இருந்து எடுத்தது அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு சூலமங்கலம் சகோதரிகள் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. 1000 கோடி நிலவுகள் பூத்த முகம் மாறு, அந்த ஆதிசிவன் பிள்ளை மேனி முழுதும் திருநீரு அப்படின்னு ஒரு பாட்டு அந்த மெட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு பாட்டு நீங்க கேட்டிருக்கலாம், கருப்பான கையாலே என்ன புடிச்சா காதல் ஏன் காதல் பூ பூக்குதம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த மெட்டு எங்க இருந்து எடுத்தது அப்படின்னா, கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா, இந்த மெட்டுக்கு மூலமான இன்னொரு மெட்டு இருக்கு. அது என்ன மெட்டு அப்படின்னா, தீனோரே நியாயமா மாறலாமா, தூதர் நபி போதனையை மீறலாமா, உள்ளம் சோரலாமா. இந்த மெட்டுக்கு மூலம் ஒரு மெட்டு இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா, அது ஒரு ஹிந்தி பாடலுடைய மெட்டு. அந்த மெட்டு எனக்கு சரியா நினைவில்லை அப்படின்னு வச்சுங்களேன். நான் சொன்னது கொஞ்சமான இந்த மாதிரி பாடல்கள். இது மாதிரி நிறைய ஒரு மெட்டு பிரபலமான மெட்டு அப்படின்னா அதை இன்னொரு இடத்துக்கு எடுத்து போடுறது, அது இன்னொரு பக்கத்துல பிரபலப்படுத்துறது. இன்னும் சொல்ல போனா பல கிராமிய பாடல்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடல்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ஃபெமிலியரான சினிமா பாடல்கள் மெட்டு எடுத்துக்கிட்டு இவங்க வரி போட்டு பாடுவாங்க. அதே மாதிரி பல ஆன்மீக பாடல் கூட சினிமா மெட்டு எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அதுல பாடல்கள் போடுற இந்த மாதிரி வரலாறுகள் தமிழ் சினிமா வரலாற்றுல மட்டும் இல்ல, தமிழ் பரப்புல மட்டும் இல்ல, உலக பரப்புல இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன்.
அப்படி இருக்கிறப்ப இப்படி வந்துட்டு ஒரு பாட்டு ஒருத்தர் போடுறப்ப இது ஒன்றும் மனசை புண்படுத்துற பாட்டு இல்லைங்கிறதா மீண்டும் நம்முடைய கருத்து. என்ன அப்படின்னா, கடவுள்கிட்ட முறையிடுறதா கூட வச்சுக்கலாம். மொக்கையா ஒரு படத்தை எடுத்துட்டு பார்க்கிங் காசு கோயிந்தா, டாக்ஸி கோயிந்தா, பாப்கார்ன் வாங்கி திங்கிற அந்த காசும் கோயிந்தா, நீ இங்க இருந்து போறோம் போட்டா ஹீரோயின் நடிப்பு கோயிந்தா, எல்லாமே கோயிந்தா கோயிந்தா அப்படின்னு சொல்லி அவர் எடுத்திருக்காருன்னு வச்சுங்களேன். இன்னும் சொல்ல போனா இந்த சந்தானம் மாதிரியான குரூப்புகள் இவங்க உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை எதிராங்களா அப்படின்னா இல்ல. இவங்க எல்லாருமே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. இப்ப இப்படிப்பட்டவங்க இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாஜக காரங்க, அப்புறம் இந்த மாதிரி பவன் கல்யாண் கட்சிக்காரங்க எதுக்குறது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது படத்துக்கான ப்ரமோஷன் ஏற்பாடா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் தோணுது. அதே நேரத்துல இந்த மாதிரி படத்து பேர் வைக்கிறது நமக்கு உடன்பாடு இல்ல. இந்த கிஸ்ஸாங்கிற பேர்ல பாட்டு வரிகள் போடுறது நமக்கு உடன்பாடு இல்ல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி, வணக்கம்.